தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 7 இறைவாக்கியங்கள் 1 தொடங்கி 8 முடிய, மேலும் 14, 15, மேலும் 21 தொடங்கி 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரபல மானுடவியலாளர் என்று போற்றப்படுகின்ற, மானுடவியலின் சிறந்த மாமனிதராக பார்க்கப்படுகின்ற, நோபல் பரிசு பெற்ற மார்கரெட் மீட் என்பவர் ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிற போது அந்த பத்திரிகையாளர் மார்கரெட் மீட்டிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். எப்பொழுது இந்த மண்ணில் அல்லது மனிதனிடம் நாகரிகம் வந்தது என்று கேட்கிறார். எப்பொழுது மனிதனிடம் அல்லது இந்த மண்ணில் நாகரிகம் வந்தது என்று கேட்கிறார்.
மனிதன் மீன் பிடிக்க தூண்டிலை கண்டுபிடித்த போது நாகரிகம் வந்திருக்கும். மண்பாண்டங்களை சமைப்பதற்கென்று கண்டுபிடித்த போது நாகரிகம் வந்திருக்கும். மாவரைக்க எந்திரங்களை கண்டுபிடித்த போது நாகரிகம் வந்திருக்கும். அல்லது மனிதன் பல ஆயுதங்களை கருவிகளை கண்டுபிடித்த போது நாகரிகம் வந்திருக்கும் என்று சொல்வார் என்று அந்த பத்திரிகையாளர் எதிர்பார்த்தார். ஆனால் மார்கரெட் மீட் அதற்கு மாறாக ஒரு பதிலை சொன்னார். அவர் சொன்ன பதில் இதுதான்: எப்பொழுது மனிதன் சக மனிதன் துன்பத்தில் இருக்கிற போது அவனுக்கு உதவி செய்ய துவங்கினானோ அப்பொழுதுதான் நாகரிகம் துவங்கியது என்று சொல்கிறார். எப்பொழுது மனிதன் தன் சக மனிதன் ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது அல்லது தேவையில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய துவங்கினானோ அப்பொழுது நாகரிகம் துவங்கியது என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, எது நாகரிகம்? ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார்கள், மேனர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எது நற்பண்பு, எது நற்செயல், எது நாகரிகம், எது மரபு என்ற கேள்வியை இன்றைக்கு இறை வார்த்தை நம்மை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க நம்மை அழைக்கிறது. இன்னைக்கு உலகமே ஐக்கன் உலகம் என்று சொல்லப்படுகிறது, ஐக்கன் வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள். அடையாளங்களை கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடையாளங்கள் தான் நம்முடைய கேள்விகளாகவும் பதிலாகவும் இருக்கிறது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் நம்ம கையில் வச்சிருக்கிறோம் ஃபோன். அதில் நிறைய ஐக்கன் பயன்படுத்தப்படுகிறது, அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஜி அப்படின்னு போட்டாலே எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் கூகுள் அப்படின்ட்டு. கூகுளுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஜி அப்படின்னாலே கூகுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எஃப்னு போட்டாலே அது ஃபேஸ்புக் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். டீன்னு போட்டாலே ட்விட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதை இப்போ மாற்றிட்டான் எக்ஸன்ட்டு. ஓன் போட்டாலே அது ஓலா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஹார்ட் போட்டாலே ஹார்ட்டு அது ஹெல்த் சம்மந்தமானது, உடல்நல மருத்துவம் சம்மந்தமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்செல்லாம் வந்துருச்சு. ஸ்மார்ட் வாட்சில் ஹார்ட்டுன்னு போடுறான். அந்த ஹார்ட் போட்டாக்க உங்களுடைய இதயம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விவரங்களை அங்கே சொல்கிறது. அது இப்படி அடையாளங்களை கொண்டு, ஐக்கன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற அடையாளங்களை கொண்டே நாம் வாழ்கிறோம். அடையாளங்களையே நாம் வெளிப்படுத்துகிறோம். அண்மையில் ஒரு நண்பர் எனக்கு ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் தேவைப்பட்டது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவருடைய நம்பர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். நான் திரும்பி தேங்க்யூன்னெலாம் போடலை. நம்ம என்ன பண்ணுறோம் சாதாரணமாக, ஒரு தம்ஸ்அப், ஒரு கை கும்பிட்டு ரிப்ளை. அவர் புரிஞ்சுக்கிறார், அவர் தேங்க்ஸ்ன்னு நமக்கு சொல்கிறார். இப்படித்தான அடையாளங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, இமோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீர் வடிக்கிற மாதிரி நிறைய நீங்கள்லாம் பயன்படுத்துவீங்க. அடையாளங்களை கொண்டு இமோஜின்னு சொல்கிறோம், இமேஜஸ். அடையாளங்களை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த செயலிகள் எல்லாம் இப்படி அடையாளங்களையே வெளிப்படுத்துகின்றன. ஆப்னு சொல்கிறீங்க சுருக்கமாக, அப்ளிகேஷன். இவையெல்லாம் இந்த அடையாளங்களை கொண்டே நம்முடைய மனதில் திணிக்கப்படுகிறது. 2009 வருஷம், இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி 2009 வருஷம் இது மாதிரி இந்த அடையாளங்களை வைத்து ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க உலகம் முழுசும். இன்றைக்கி எடுத்தால் என்னான்னு தெரியல. 2009 ஒரு சர்வே எடுத்தாங்க. என்ன அந்த சர்வேன்னு சொன்னால், 2 அடையாளங்கள். ஒன்று ப்ளஸ் குறியீடு, நம்ம வந்து சாதாரணமாக என்னான்னு சொல்லுவோம், சிலுவைன்னு சொல்லுவோம். ப்ளஸ் குறியீடு ஒன்று. இன்னொன்று எம்ங்கிற குறியீடு, எம் குறியீடு. இந்த 2 குறியீட்டில் எந்த குறியீடு அல்லது எந்த இமேஜ் அல்லது எந்த ஐக்கன் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் அறிமுகமான தெரிந்த ஒரு ஐக்கனாக இருக்கிறது
அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, உலகம் முழுசும் அதிகமாக கிறிஸ்தவம் பரவி இருக்குன்னு சொல்கிறோம். உலகம் முழுசும் கிறிஸ்தவம் தான் அதிகமாக இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சர்வே என்ன தெரியுமா சொன்னிச்சு, 2009 எடுத்த அந்த சர்வே, இந்த 2 அடையாளத்தில் எம்முங்கிற அடையாளம் தான் எல்லாருக்கும் பரிச்சயமான அடையாளம் என்று சொன்னார்கள். நீங்கள் டவுனுங்களை சிட்டிக்கெலாம் நிறைய போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், மெக்டொனால்டு அப்படின்னு சொல்லி கடை இருக்கும். பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அந்த எம்முங்கிற அடையாளம், அந்த குறியீடு, அந்த ஐக்கன் மெக்டொனால்டை குறிக்கிறது. கிராஸ் தெரியல மக்களுக்கு. மெக்டொனால்டுங்கிற அந்த குறியீடு, அந்த ஐக்கன் தான் எல்லாருக்கும் அறிமுகமான அடையாளம் என்று அந்த சர்வே சொல்கிறது. இன்னைக்கு நிறைய அது மாதிரி பார்க்குறோம். KFC நிறைய அது மாதிரி, மேரி ப்ரவுன், வால்மார்ட், நிறைய அந்த மாதிரி அடையாளங்களிலே. டிமார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் திருச்சி போகும்போது, இப்போ ஆரம்பிச்சிருக்கிறான் ஏர்போர்ட்டுக்கு எத்தாப்புல. அந்த டி அப்படின்னு பார்த்தாலே அது டிமார்ட்டுங்கிற அந்த ஒரு கடைக்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது, மேரி ப்ரவுன். இப்படி ஒரு எழுத்தை கொண்டு அடையாளங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது, அது திணிக்கப்படுகிறது, அது நம்முடைய மனதிலே பதிந்து விடுகிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இப்போ நான் சொன்ன இந்த KFC, மேரி ப்ரவுன், மெக்டொனால்டு இந்த மாதிரி கடைகளெல்லாம் பெரிய பெரிய டவுன்களில் தான் இருக்கும். அவனுங்கள்ட்ட என்ன தெரியுமா நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை அந்த கடைகளுக்கு போயிருந்தீங்கன்னா, அனுபவம் இருந்தால், உள்ளே போகும்போது என்ன பண்ணுவான்னு சொன்னால், நீங்கள் போய் டேபிள்லாம் உட்கார முடியாது. உள்ளே போனோன்னா பில் கவுண்டருக்கு தான் போகணும். அங்கே டிவி மாட்டியிருப்பான், அதில் டிஸ்பிளேயில் வரும் என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லிட்டு, அல்லது மெனு கார்டு இங்கே வச்சுருப்பான். அந்த மெனுவை பார்த்துட்டு நீங்கள் போய் பில் கவுண்டரில் என்னென்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டரை சொல்லணும். காசை முதல்ல கொடுக்கணும். நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன்னா திருப்பி போய் தான் சாப்பிட்டுட்டு வாங்கணும். காசு கொடுத்தா தான் பொருள் வரும். நீங்கள் என்னென்ன சிக்கன் ஃப்ரை வேணும், என்னது மட்டன் ஃப்ரை வேணும், பிரியாணி வேணும், எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணி காசு கொடுத்தா தான் அவன் கொடுப்பான். அவன் ஆர்டர் பண்ணி அவன் செஞ்சு கொடுக்குறது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செவுத்தை பார்த்து உட்காந்துக்கணும். மனுஷனை பார்த்தெல்லாம் உட்கார விடாது. ஒருத்தராக போனீங்க அல்லது 2 பேராக போனீங்கன்னு சொன்னால் செவுத்தை பார்த்து தான் உட்காந்துக்கணும். 3 பேருக்கு மேலே போனால் தான் சென்ட்ரலில் பிளேஸு. நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணணும். அவன் கூப்பிடுவான், ஆர்டர் நம்பர் 110 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உங்கள் ஸ்லிப்பில் அந்த 110 இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அந்த சீட்டை கொடுத்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து உங்கள் டேபிளில் உட்காந்து நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் கொண்டு போய் அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் போனீங்கனாலே அது தானாகவே ஓப்பன் ஆகும். நவ் யூ கேன் இன்சர்ட் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லும். அந்த பிளேட்டை அங்கே தள்ளி விட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தனியாக தள்ளி விட்டு வாஷிங்க்கு மிஷினுக்கு போயிடும். இதுதான் மெக்டொனால்டையும் மேரி ப்ரவுன்லையும் KFCலையும் நடக்கிறது. நாமெல்லாம் போய் பார்க்குற சாப்பிட்ற செட்டிநாடு ஹோட்டல் அது அப்படி இல்லை. அதுதான் நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்மளுடைய ஐக்கன். உள்ளே போனோடனே என்ன சொல்லுவான், கதவை திறந்துட்டு வாங்க சார் சிரிச்சுக்கிட்டே கூடுவான். உள்ளே போனோடனே நீங்கள் இடம் தேடிக்கிட்டு இருப்பீங்க, சார் அங்கே இடம் இருக்குது போய் உட்காருங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்துருக்கிறீங்க கேட்டு உட்கார வைப்பான். உட்கார்ந்த உடனே முதல்ல தண்ணியை கொண்டாந்து வைப்பான். கலாச்சாரம், தண்ணீரை கொண்டு வந்து வைப்பான். இலையை ஒருத்தன் கொண்டு வந்து போடுவான். சாப்பாடு ஒரு ஆள் கொண்டாந்து பரிமாறுவார். என்ன வேணும்னு திரும்பி திரும்பி கேட்பாரு. ஆர்டர் எடுக்கிற ஒருத்தர் இருப்பார். சாப்பிட்டு முடித்த உடனே பில்லு கொண்டு வருவார். அதுக்கு ஒருத்தர் பில்லை கொண்டு போய் பே பண்ணுவீங்க, அதுக்கு ஒருத்தர் கவுண்டரில் உட்காந்துருப்பார். முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் கதவை திறந்து விடுவார். ஒருவேளை நீங்கள் காரில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த பிறகு அங்கே விசில் அடித்து வண்டியை பின்னாடி வா முன்னாடி வான்னு சொல்லி உங்களை ரோட்டில் மேலே ஏற்றுறது வரைக்கும் கூட வேணும்னு உங்களை வழி அனுப்பி வைப்பார். இது கலாச்சாரம். இதைத்தான் பண்பாடுன்னு சொல்கிறோம், இதைத்தான் கலாச்சாரம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது. இமேஜஸ், ஐக்கன், அடையாளங்களை கொண்டு மாறிவிட்டது. எந்திரமயமாக மாறிவிட்டது. எதற்குமே நமக்கு நேரம் இல்லை. இப்படி கலாச்சார வாழ்வுக்கு நம்மை இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. எது நம் கலாச்சாரம்,
எது நம் மரபு, எது நம் பண்பாடு, எது நம் அடையாளம் என்பதை கண்டுகொள்ள இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் சமய பண்பாடு, சமய கலாச்சாரம், சமய மரபு என்று இன்றைய இறை வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூலில் 4வது பிரிவு, நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன், இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த பண்பாட்டை, சட்டங்களை நான் உங்களுக்கு தந்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி இந்த சட்டங்களையும் நியமங்களையும் கொண்ட வேறு எந்த இனமாவது உண்டா என்று கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டங்களை, மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை, சட்டங்களை, நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. அதுதான் நம் அடையாளம். இஸ்ரேல் மக்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டது, இது நம் அடையாளம். அதனால்தான் யோசுவா சொன்னாரு, நீங்கள் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறீர்களோ இல்லையோ, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருடைய நியமங்களை கடைபிடிப்போம், அது என் அடையாளம். நான் கடவுளின் பிள்ளை என்பதற்கான அடையாளம், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதற்கான அடையாளம், அது நான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம், அது என் சமயத்திற்கான அடையாளம், என் விசுவாசத்திற்கான அடையாளம். அந்த அடையாளம் என்னிடம் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 2:9 வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுகிறார் பேதுரு. நாம் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமும் என்பதற்கு அடையாளம் நம்மிடையே வெளிப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்பதன் அடையாளம் நம்மிடையே வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய சமயப்பற்று நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் இயேசு எசாயாவின் வார்த்தைகளை கோடிட்டு காட்டி இன்றைய நற்செய்தியிலே சொல்கிறார், அவர்கள் உள்ளமோ என்னை புகழ்கிறது, அவர்கள் வாயோ என்னை, உதடுகளோ என்னை புகழ்கின்றன, ஆனால் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்கள் வாயினால் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறார். எசாயாவின் வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே கோடிட்டு காட்டுகிறார். வெளியே இருந்து உள்ளே செல்வது எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள் என்னிடமிருந்து வெளியே வருவதைதான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. ஆக என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் யாக்கோபு சொல்கிறார், தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், என்னுடைய விசுவாச வாழ்வு எதுவெனில், என்னுடைய அடையாளம் எதுவெனில், அதுதான் அதற்கு அர்த்தம். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானது மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதுமாகும் என்று யாக்கோபு சொல்கிறார். யார் தேவையில் இருக்கிறார்களோ, அனாதைகளாக, கைம்பெண்களாக, கைவிடப்பட்டவர்களாக, ஏழைகளாக, உதவி வேண்டியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவுகின்ற போதுதான் அதுதான் சமய வாழ்வு. நான் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டேன், முட்டி போட்டுட்டேன், கையை விரித்து ஜெபம் பண்ணிட்டேன், பூசை பார்த்துட்டேன், ஜெபமாலை சொல்லிட்டேன், அது முழுமை அடையாது. அது ஆன்மீகத்தை முழுமைப்படுத்தாது. அதுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம். என்னுடைய ஜெபம் ஆன்மீகத்தின் தொடக்கம், என்னுடைய செயல்தான் ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறது. ஆக நான் யார் உதவி தேவைப்படுகிறார்களோ அவர்களை தேடி சென்று உதவி செய்கின்ற போதுதான் என்னுடைய ஆன்மீகம் நிறைவு பெறுகிறது, என்னுடைய சமய நம்பிக்கை முழுமை பெறுகிறது என்று யாக்கோபு இன்றைய 2ஆம் வாசகத்தில் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் முழு உள்ளத்தோடும் கடவுளை அன்பு செய்வாயாக, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக. இதுதான் விவிலியத்தின் சுருக்கம். 2 வரியில் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லணும்னு சொன்னால் அதுதான் இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். முழு உள்ளத்தோடு உன் கடவுளை அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்.
அதை ஆண்டவர் இயேசு இன்னும் முழுமைப்படுத்துகிறார், நிறைவு செய்கிறார். நான் உன்னை அன்பு செய்தது போல நீ மற்றவர்களை அன்பு செய் என்று சொல்கிறார். அதுதான் நம் அடையாளமாக இருக்க வேண்டும். அண்மையில் ஏதோ ஒரு படத்தினுடைய ரீல்ஸ், ஒரு சின்ன ஷார்ட்டு நான் பார்த்தேன். அந்த நடிகர் சொல்கிறார், நான் ஒன்றும் சர்ச்சு ஃபாதர் இல்லை, வந்த உடனே மன்னிக்கிறதுக்கு. அதுதான் கிறிஸ்தவனின் அடையாளம். அன்பும் மன்னிப்பும் தான் கிறிஸ்தவனின் அடையாளம். அதுதான் ஐக்கன், அதுதான் அடையாளம். அது இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் என்பதில் அர்த்தம் இல்லை. நான் கோவிலுக்கு வந்தேன், ஜெபமாலை செய்தேன், திருப்பலியில் கலந்து கொண்டேன் என்பது தொடக்கம், ஆன்மீகத்தின் என்னுடைய தொடக்கம். நான் சிறுபிள்ளை என்பதற்கு அடையாளம். அது செயலாக வெளிப்படுகின்ற போதுதான் என்னுடைய ஆன்மீகம் முழுமை பெறுகிறது. அதுதான் என்னுடைய ஐக்கனாக, அடையாளமாக, நான் கிறிஸ்தவன் என்பதை, நான் சமயப்பற்றுள்ளவன், கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம், கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக, ஐக்கனாக இருக்க வேண்டும்.